நடிகர் மனோஜ் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க சென்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிட்ட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா கண்ணீர் விட்டு கதறி அழுதது அனைவரது நெஞ்சையும் கனக்க வைத்தது. சீமானின் பேச்சுக்களில் அப்பா என இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மற்றும் மணிவண்ணன் ஆகியோரை குறிப்பிடுவதுண்டு. பாரதி ராஜாவும் மகனே அப்படின்னு தான் சீமானை கூப்பிடுவாரு. இந்த நிலையில இயக்குனர் இமயத்துடைய ஒரே மகன் மனோஜ் உடல்நல குறைவால காலமான செய்தி அனைவரையும் அதிர்ச்சியில உறைய வைத்திருக்கு. திரைத்துறையினர் மட்டுமில்லாம பாரதி ராஜா மீது அன்பு கொண்ட அனைவரையும் இந்த செய்தி உலுக்கியிருக்கு. சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டுக்கு மனோஜ் உடல் கொண்டு செல்லப்பட்டது. மனோஜ் உடலுக்கு பல துறை சார்ந்தவர்களும் விடிய விடிய அஞ்சலி செலுத்தி வராங்க. பாரதி ராஜாவை அப்பா அப்படின்னு எப்பயுமே பேரன்போட அழைக்கக்கூடிய சீமானை பார்த்ததும் பாரதி ராஜா கண்ணீர் விட்டு கதறினார். சீமானின் கைகளை பிடிச்சபடி மனோஜ் போயிட்டானேடா அப்படின்னு புலம்பியபடியே பாரதி ராஜா கண்ணீரோட கதறி அழுதது அனைவரது நெஞ்சையும் கனக்க வைத்தது. தன்னுடைய தந்தை நிலையில வைத்து போற்றுகிற பாரதி ராஜாவின் இந்த கதறலால சீமானும் நிலை குலைந்து போயிருந்தார். சீமானும் கண்ணீரை அடக்க முடியாத பெருந்துயர்ல பாரதி ராஜாவுடைய கைகளை இறுக பற்றி கொண்டே நின்ற இந்த காட்சிகள் காண்போரையும் கலங்க செய்தது. மனோஜுடைய மறைவுக்கு நடிகர்கள் விஜய், சூர்யா உள்ளிட்ட திரைத்துறையினர் பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு போனாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.